இந்த இடத்துல எனக்கு என்ன வேலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. எல்லா துறையிலையும் வெற்றி அடைஞ்சவங்க வந்திருக்காங்க. ஒரு திரைப்பட இயக்குனருக்கும் முஸ்லீம் ஜமாத்தில் கல்வி எழுச்சி மாநாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஊடகம் ரொம்ப முக்கியமானது. இந்த உலகமே இன்றைக்கு வர்த்தக உலகம், விளம்பர உலகம், ஊடக உலகம். ஒரு ஊடகம் தான் ஒருத்தனை யார் அப்படின்னு கொண்டு போய் சேர்க்குது. 2012 காலகட்டத்தில் ஊடகங்களில் வந்த செய்தி தான் ஒருத்தரை பிரதமராக முன்னிறுத்துச்சு. 2012 நீங்கள் பேப்பர் செய்தியவோ டிவி செய்தியவோ கடந்து போயிருப்பீங்க. அப்போ ஒருத்தரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. 2 வருஷமாக தொடர்ச்சியாக ஒருத்தரை பற்றி நாம் அதை பற்றி கவலையே படலை. அவர் யாரோ சொல்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது அழகாக ஒரு காயை நகர்த்தினாங்க. அவர் அப்படியே கொண்டு போய் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. அதை பல பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அந்தந்த ஸ்டேட்டில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்னு அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய திரைப்பட நடிகர்கள் ரொம்ப முக்கியமானது. நான் ஏன் இந்த மேடையில் நிற்கிறேன்னா அதான் காரணம். திரைப்பட நடிகர்களை போய் சந்திக்க வச்சாங்க ஒருத்தரை. அவர் போவார். அந்த மாநிலத்தில் இங்கே விஜயா, பக்கத்து ஸ்டேட்டில் சிரஞ்சீவியா, அந்த பக்கம் சல்மான் கானா, ஷாருக் கானா, இப்படி போய் ஒருத்தரை சந்திச்சு அந்த செய்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக கசிய விட்டு அது ஊடகங்களில் பேப்பரில் டிவியில் 2014 அவர் தான் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார் பிரதமராக. அப்போ ஊடகம் எவ்வளோ வலிமையானது, இந்த துறை எவ்வளோ வலிமையானதுன்னு பாருங்க. ஒரு நாட்டை, கிட்டத்தட்ட 120 கோடி மக்கள் கொண்ட நாட்டை ஒரு சிந்தனை கொண்ட ஒரு இயக்கம் ஆள்வதற்கு இந்த திரைத்துறை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு பாருங்க. அவங்களே அந்த வேலை தான் செஞ்சுருக்காங்க. அப்படி விளம்பரப்படுத்தப்பட்டவர் தான் இந்த தேசத்தை இன்னைக்கும் ஆண்டுட்டு இருக்காரு. அதனால இந்த ஊடகத்தை நம்ம அவ்வளோ எளிதில் கடந்துட முடியாது.